தமிழ்நாட்டின் வெள்ள நிலவரம் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தமிழ்நாடு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படும் நிலையில் சேதங்கள் குறித்து மதிப்பிட பல்வேறு துறை சார்ந்த குழுக்களின் வருகை பற்றியும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ள மீட்பு பணிகளுக்காக மத்திய அரசிடம் உடனடி நிதி உதவி கோரியதாக பதிவிட்டுள்ளார். வெள்ள பாதிப்புகள் குறித்து மதிப்பிடுவதற்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தூத்துக்குடியில் கோரம்பள்ளம் கண்மாயை சீரமைக்கும் பணியை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழை காரணமாக கண்மாய் உடைந்து சேதமடைந்த நிலையில் தற்போது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை காரணமாக 3500 வீடுகள் மற்றும் 175 சாலைகள் சேதமடைந்திருப்பதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முடிவடையும் என்றும் விளக்கம் அளித்தார். வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு செய்ய உள்ளார். வரும் 26ஆம் தேதி தூத்துக்குடி செல்லும் அவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்த உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய முனையத்தை திறந்து வைக்க வரும் 2ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். திருச்சி விமான நிலைய ஒருங்கிணைந்த முனையம் 60,723 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 அடுக்குகளை கொண்டதாக 951 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த சங்கத்தை சஸ்பெண்ட் செய்து மத்திய விளையாட்டு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் புகாருக்குள்ளான பிரிஜ்பூஷன் ஆதரவாளர்கள் நிர்வாகிகளாக தேர்வானதற்கு வீராங்கனைகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வேறு சில காரணங்களை காட்டி மத்திய விளையாட்டு அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் அன்றாட பணிகளை கண்காணிக்க தற்காலிக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக குழு அமைக்க கோரி இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் நிர்வாக அமைப்பை மத்திய அரசு இடைநீக்கம் செய்துள்ள நிலையில் தற்காலிக குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உருவத்தால் மறைந்தாலும் உணர்வால் தமிழ்நாட்டை இயக்கிக் கொண்டிருப்பது தந்தை பெரியார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பகுத்தறிவையும் மானுட பற்றையும் முதன்மையாக கொண்டு தொண்டாற்றிய தந்தை பெரியாரை நினைவு கூர்ந்து அவர் விட்டுச் சென்றுள்ள பணிகளை செய்து முடிக்க உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் கோயம்பேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மக்கள் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் கோயம்பேட்டில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் கிறிஸ்தவ மக்களுக்காக திராவிட மாடல் அரசு அறிவித்த செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து அன்பு காட்டிடும் அரசு திராவிட மாடல் அரசு என தெரிவித்திருக்கிறார். இயேசு பிறந்த நாளை கொண்டாடும் கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், கவலைகள் மறந்து இன்பம் புகுந்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் என்றும் இயேசு பிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரிடமும் அன்பு செலுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வழங்குவதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோனி தெரிவித்திருக்கிறார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும்போது மாணவர்கள் கைகளில் புத்தகம் வழங்கும் முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி கிராம மக்களுக்கு நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. முக்காணி கிராமத்திற்குள் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பான செய்தி நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியானது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் சடையநேரி குளத்தில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக வட்டன்விளை, செட்டிவிளை கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கிராமத்தில் இருந்து வெளியேறும் வழிகளில் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி முழுவதும் தனி தீவு போல மாறியுள்ளது. வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் அப்பகுதியில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களையும் பார்வையிட்டார். தேங்கியுள்ள வெள்ள நீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருநெல்வேலி, திருச்செந்தூர் இடையிலான ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம் இடையே தண்டவாளம் பலத்த சேதமடைந்தது. இதனால் அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் சேதமடைந்த நிலையில் தரைமட்ட பாலத்தில் தற்காலிகமாக போக்குவரத்து தொடங்கியது. மழை வெள்ளத்தால் ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு இரவு பகலாக தரைப்பாலத்தை சீரமைத்தனர். தூத்துக்குடி, இந்திரா நகர் மற்றும் திருவிக நகர் பகுதிகளில் 7 நாட்கள் ஆகியும் மழை வெள்ளம் வடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குடியிருப்புகளை சுற்றிலும் குளம் போல தேங்கியிருக்கும் மழை நீரால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கியுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய கால்நடைகளை அப்பகுதி இளைஞர்கள் பரிசல்கள் மூலமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். வெள்ளம் பாதித்த தென் மாவட்ட பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டுகள், புத்தக பைகள், கூடுதலாக 2 சீருடைகள் உள்ளிட்டவை அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து பெற்று வழங்கப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து வினாடிக்கு 1300 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணை பகுதியில் தற்போது மழையின் அளவு குறைவாக உள்ள நிலையில் அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் அணை நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளது. தந்தை பெரியார் சிலையை திட்டமிட்டு ஒரு கூட்டம் அவமதிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மதுரையில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் சிலையை அவமதிப்பவர்களின் கை இருக்காது என்று எச்சரிக்கை விடுத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நினைவு நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. நாமக்கல்லில் மீண்டும் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹5.75 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையில் முட்டை ஒன்று ₹6.50 முதல் ₹7 வரை விற்பனையாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கோழிப்பண்ணை வரலாற்றிலேயே இதுவே அதிகபட்ச விலை என சொல்லப்படுகிறது. சென்னையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதியது. புத்தாடைகள், கேக் வகைகள் உள்ளிட்டவைகளை வாங்க பொதுமக்கள் திரண்டதால் ரங்கநாதன் தெரு, பாண்டிபசார் பகுதிகளில் உள்ள கடைகளில் விற்பனை களை கட்டியது. இதேபோல புரசைவாக்கம், பெரம்பூர், அண்ணாநகர், வண்ணாரப்பேட்டை பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது.
கோவை அருகே இளைஞர்களோடு கிரிக்கெட் விளையாடிய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை உற்சாகப்படுத்தினார். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை சாஸ்திரி நகர் பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் அங்கிருந்த இளைஞர்களோடு கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் 35 டிஎஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையில் பணியாற்றி வந்த காவல் உதவி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த டிஎஸ்பிக்களுக்கும் பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறைந்த நகைச்சுவை நடிகர் போண்டாமணியின் உடலுக்கு திரையுலகினர் ஏராளமானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சென்னை பொலிச்சலூர் பகுதியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு நகைச்சுவை நடிகர்கள் செந்தில், முத்துக்காளை உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். நகைச்சுவை நடிகர் போண்டாமணியின் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தலைமை கழக பேச்சாளரும் நகைச்சுவை நடிகருமான போண்டாமணி மறைந்த செய்தி கேட்டு மனமுடைந்ததாகவும் அன்னாரை இழந்து வாடும் குடும்ப உறவினர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 250 மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 250 பேர் டெல்லி, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது டெல்லியில் மாணவர்களை சந்தித்த பிரதமர் மோடி அவர்களுடன் கலந்துரையாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ஐஐடியில் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த பேராசிரியர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையின் தலைவரான 53 வயது பேராசிரியர் சமீர் கந்தேகர் கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு மேடையிலேயே அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்தியாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கும் நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவது உயிரிழப்பு போன்ற பாதிப்புகள் அதிகரிக்கவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வைரஸ் மரபியல் கண்டறியும் அமைப்பின் தலைவர் NK அரோரா தெரிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸின் JN1 துணை வகை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இதுவும் பிற வகை கொரோனா வைரஸ்களை போன்ற அறிகுறிகளையே கொண்டிருப்பதாகவும் கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைவர்களின் சிலைகளை தண்ணீரால் சுத்தப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள அனைத்து தலைவர்களின் சிலைகளையும் சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் ஒரே நாளில் 656 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 3742 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆண்டனி ராஜுவும் துறைமுகத்துறை அமைச்சர் அகமது தேவர்கோவிலும் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இடது ஜனநாயக கூட்டணியில் செய்த ஒப்பந்தத்தின்படி 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜினாமா செய்த நிலையில் இதர கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பதவிகள் வழங்கப்படுகின்றன. காஷ்மீரின் பாரமுல்லா பகுதி முழுவதும் ராணுவத்தினர் கடும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பயங்கரவாதிகளால் முன்னாள் காவல் அதிகாரி கொல்லப்பட்ட நிலையில் மெட்டல் டிடெக்டர் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதுடன் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி புராரி அரசு மருத்துவமனையில் பெண் துப்புரவு தொழிலாளி அளித்த பாலியல் புகார் குறித்து ஆராய விசாரணை குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் மேலாளர் மற்றும் 3 மேற்பார்வையாளர்கள் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஒப்பந்த பெண் தொழிலாளி புகார் அளித்தார். இது தொடர்பாக ஆராய விசாரணை குழு அமைக்க டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் உத்தரவிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குதிரையில் வந்து கோவில் உண்டியல் பணத்தை திருடிச் செல்ல முயன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கான்பூரில் உள்ள ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு குதிரையில் வந்த மர்ம நபர்கள் 2 அங்கிருந்த உண்டியலை உடைக்க முயன்றனர். அப்போது நாய் குரைத்த சத்தத்தை கேட்டு ஆட்கள் வந்ததால் திருட்டு முயற்சியை கைவிட்டுவிட்டு மர்ம நபர்கள் குதிரையுடன் தப்பிச் சென்றனர்.
சென்னையில் 25 கோடி ரூபாய் லோன் வாங்கி தருவதாக கூறி 86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த முத்துவேல் வங்கிக் கடன் பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்ததாக கொடுங்கையூரைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் முத்துவேல் மற்றும் ஆஞ்சலினா கிறிஸ்டினிஷா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த பத்மநாபபுரம் அரண்மனைக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அரண்மனைக்கான வருகை தந்தனர். நீண்ட வரிசையில் நின்று சுற்றி பார்த்ததோடு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னை பிரதமராக நினைத்துக் கொண்டு பேசுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என கூறினார். தென் மாநிலங்களில் ஆடைகளை தயார் செய்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனையில் சாதனை படைத்து வரும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் சென்னையை அடுத்த திருப்போரூர் OMRல் தனது புதிய கிளையை தொடங்கியுள்ளது. ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் KR நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் RK கன்வென்ஷன் சென்டர் சேர்மன் கருணாநிதி கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறுதானிய உணவு திருவிழா குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. டிசம்பர் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெறும் சிறுதானிய திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்கவும் நிகழ்ச்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தலைமையில் பேரணியாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸாக குறைந்திருக்கும் நிலையில் உறைபனியின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. உதகை குதிரை பந்தய மைதானம், காந்தல் முக்கோணம், தலைக்குந்தா, கேத்தி பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள், புல்வெளிகள், விளைநிலங்கள், வாகனங்களில் உறைபனி படர்ந்து காணப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழை வெள்ளம் அதிக அளவு சூழ்ந்துள்ளது. மெஞ்ஞானபுரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நாலாபுரத்தை சுற்றிலும் குளம் போல வெள்ளம் தேங்கியிருப்பதால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கணவரை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த மனைவி போலீசில் சரணடைந்தார். ராஜாகுளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவி பாண்டீஸ்வரியிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மது போதையில் கடப்பாறையால் மனைவியை குத்த முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது கடப்பாறையை அவரிடமிருந்து பறித்த பாண்டீஸ்வரி கணவரை திருப்பி தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட, மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த லாரி வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கொங்கன் வாய்க்காலில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி கொண்டு வந்த லாரி குறுகலான சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 8 நாட்களுக்கு பிறகு 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்து 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளின் வலைகளை சேதப்படுத்தினர். இதனால் மீன்பிடிக்க முடியாமல் மீனவர்கள் கரை திரும்பினர். ஆற்காடு அருகே வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான பணி நடைபெற்று வருவதாகவும் சரியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்படும் எனவும் கிராம மக்கள் போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் அன்சலரி எஸ்டேட் பகுதியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். ஜாலி பாய்ஸ் ரன்னர்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற 5வது மாரத்தான் போட்டியில் சுமார் 2500 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு தினமானது திருவொற்றியூர் தேரடியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. அப்போது 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு அன்னதானமும் புத்தாடைகளும் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நிலவிய கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி படர்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பனிமூட்டம் காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரோடு திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே உள்ள எடுப்பல் கிராமத்தில் ஓடை அருகில் ஆதார் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் அடங்கிய தபால்கள் விநியோகிக்கப்படாமல் குவியலாக கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சேதமடையாமல் கிடந்த ஆதார் அட்டைகளை மட்டும் பிரித்து எடுத்த பொதுமக்கள் அதில் கிடைத்த முகவரிகளை கொண்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே அழகமடை கண்மாயில் குளிக்கச் சென்ற தாய் மகள் இருவரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பெங்களூருவைச் சேர்ந்த ராஜேஸ்வரி, அவரது மகள் ஹஞ்சினி ஆகியோர் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்றபோது அழகமடை கண்மாய்க்கு குளிக்க சென்றனர். நீண்ட நேரமாகியும் இருவரும் வீடு திரும்பாததால் அங்கு சென்று பார்த்தபோது இருவரும் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. அரையாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புராதன சின்னங்களான வெண்ணெய் உருண்டைப்பாறை, அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில் உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசிப்பதற்காக ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். மாமல்லபுரம் பிரதான சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஷீஷா தொண்டு நிறுவனம் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள 50,000 ஏழை எளிய குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கும் விழாவை நிறுவனர் பால் தினகரன் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்தது. தற்போது மழை ஓய்ந்ததால் மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. ஊட்டி கூடலூர் சாலையில் காமராஜர் சாகர் அணைக்கு இடையே உள்ள வனப்பகுதியை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வரும் மலை ரயிலில் எஞ்சின் பழுதானதை தொடர்ந்து குன்னூரில் இருந்து மாற்று ரயில் அனுப்பப்பட்டது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் எஞ்சின் பழுதானதை தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் அனுப்பிய மாற்று ரயில் 3 மணி நேரத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகளை மீட்டு அழைத்து வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. வெள்ளி நீர்வீழ்ச்சி, நட்சத்திர ஏரி, கோக்கர்ஸ்வாத், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன் மரக்காடுகள், மோயர் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அவ்வப்போது பெய்த சாரல் மழையில் நனைந்தபடியே இயற்கை அழகை ரசித்தனர். செங்கடலில் சென்று கொண்டிருந்த MV சாய்பாபா என்ற எண்ணெய் கப்பல் மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர். எனினும் இந்த கப்பலில் இருந்த இந்திய பணியாளர்கள் 25 பேரும் எந்த ஆபத்தும் இன்றி பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பின்னர் ஹவுதிகள் நடத்தும் 15வது தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாருக் கான் நடிப்பில் வெளியான டன்கி திரைப்படம் 2வது நாளில் 103 கோடி ரூபாய் வசூலித்ததாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ஆனாலும் இது ஜவான் திரைப்படத்தின் வசூலை விட குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது.
தனுஷ் எழுதி இயக்கும் 3வது திரைப்படத்திற்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என பெயரிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த படத்தின் மோஷன் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கவிருக்கும் நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. பல அறிமுக நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் ரூட் நம்பர் 17 திரைப்படம் வரும் 29ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படத்திற்கு மலையாள இசையமைப்பாளர் அவுசேப்பன் இசையமைத்திருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜித்தன் ரமேஷ் நடித்துள்ள திரைப்படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் வரும் 29ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியாகும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான இத்திரைப்படத்தில் நடிகர் ஜெய் கதாநாயகனாகவும் சத்யராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளனர். புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் வைபவத்தில் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய கந்தூரி விழாவில் சனிக்கிழமை இரவு நாகையில் இருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் துவங்கியது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றதோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்தனர். மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றன. மாலை அணிந்து வந்த முருக பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட திரளானோர் நீண்ட வரிசையில் வெகு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலையில் எழுந்தருளியுள்ள சுவாமிநாத சுவாமி கிருத்திகையை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் மார்கழி மாத கிருத்திகையை ஒட்டி சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத கிருத்திகையை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சோழர் கால கட்டிடக்கலையை கண்டு களித்தனர். மேலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தஞ்சை பெருவுடையாரை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் கோபுரம் முன்பாக நின்று குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் 67,906 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். ஏற்கனவே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய இலவச டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் டோக்கன் பெற்ற நிலையில் ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய காத்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் குறைவாக காணப்பட்டது. கனமழை வெள்ளம் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் சீரமைக்கப்படாததால் வார விடுமுறை மற்றும் கிருத்திகையை ஒட்டி குறைந்த அளவிலேயே பக்தர்கள் வருகை தந்தனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கோவில் வளாக பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூரில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட 1300 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு மன்னீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியினை ஒட்டி காலை 11 மணி அளவில் மணக்கோலத்தில் மன்னீஸ்வரர் மற்றும் அருந்த செல்வி தாயார் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர்.
சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு 38 நாட்களில் 25,69,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக சபரிமலை தேவசம் போர்டு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் கடந்த 10 நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் சுமார் 12 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்த எல்லையம்மனுக்கும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் மீண்டும் அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் சுமார் 12 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. பம்பையிலிருந்து கூட்டம் உள்ளதால் கடும் கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நாள்தோறும் சுமார் 1 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ய முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அமைந்துள்ள சிறுவாபுரி முருகன் கோவிலில் மார்கழி மாத கிருத்திகையை ஒட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதோடு தொடர் விடுமுறையும் சேர்ந்ததால் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே திரண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் உள்ள ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத பெருவிழாவை ஒட்டி மாணிக்க வாசகர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் உலா வந்து அருள் பாலித்தார். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத 7ஆம் நாள் திருவிழாவையொட்டி சுவாமி 4 வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடும் கூட்டம் காரணமாக பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இந்த ஆண்டு கடைசி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பெருவுடையாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் அமைந்துள்ள வசிட்டேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷ விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்கு மஞ்சள், தயிர், இளநீர், தேன், பன்னீர், பால், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் நடைபெற்ற கன்னி பூஜையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கருப்புசாமி பாடலுக்கு சிறுவன் அருள் வந்து நடனமாடியதை அங்கிருந்த பக்தர்கள் ஆச்சரியத்தோடு கண்டு வழிபட்டனர். முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. OnePlus Ace 3 விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு நவீன வசதிகளோடு கூடிய OnePlus Ace 3 மாடல் மொபைல் எப்போது வெளியாகும் என வாடிக்கையாளர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த செல்போன் அறிமுகம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என கூறப்படுகிறது. OnePlus Ace மாடலின் 2V வெர்ஷனுக்கு அடுத்த வெர்ஷனாக இந்த போன் தயாரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.